நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி, அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 13 தொடக்கம் 23. இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர்தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் எனச் சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோவானின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளலாம். விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும், கொலை செய்யப்படவும், 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்கத் தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். சிந்தனை: பேதுரு இயேசுவை மெசியாவாக, வாழும் கடவுளின் மகனாக ஏற்றுக்கொள்ளுகின்றார், அறிக்கையிடுகின்றார். அதனால் பெரும் பேறுகளை ஆண்டவர் அவருக்கு வாக்களிக்கின்றார். விண்ணகத்தின் திறவுகோல்கள் அவரிடம் கொடுக்கப்படும். பாதாளத்தின் வாயில்கள் ஒருபோதும் அதை வெற்றி கொள்ளா. திரு அவை அவர் மேல் கட்டப்படும். மண்ணுலகில் அவர் அவிழ்ப்பதெல்லாம் விண்ணுலகிலும் அவிழ்க்கப்படும். மண்ணுலகில் அவர் கட்டுவதெல்லாம் விண்ணுலகிலும் கட்டப்படும். இப்படியான பேறுகளை ஆண்டவர் அவருக்கு வாக்களித்தாலும் தொடர்ந்து இயேசு தாம் படப்போகின்ற பாடுகளை முன்னறிவித்த போது அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. மட்டுமல்லாமல் இயேசுவை கடிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே இயேசு பேதுருவை கடிந்து கொள்ளுகின்றார். என் கண்முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்கிறார். பேதுரு ஏன் இவ்வாறு செயல்பட்டார்? இயேசுதம் பாடுகள் பற்றி அறிவித்த போது பேதுருவை பயம் ஆட்கொள்ளுகின்றது. அந்த பயம் இயேசுவை கடிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு அவரை இட்டு செல்லுகின்றது. இயேசுவின் போதனையையும் தந்தையின் மீட்பு திட்டத்தையும் புறக்கணிக்கின்ற அளவுக்கு பேதுரு வந்து விடுகின்றார். எதிர்காலம் பற்றிய பயம் ஒருவரை நடைப்பிணமாக்கிவிடும். அவரால் எதுவும் செய்ய முடியாதவராக மாறிவிடுகின்றார். இது ஒரு பெரும் தீமையாகும். ஏனெனில் எதிர்காலம் பற்றிய பயமே ஒருவரை பீடிக்கும் முன் அவர் செயலற்று போய்விடுகிறார். அங்கலாய்ப்பு, பதட்டம் கொண்டு தன் நிகழ்கால வாழ்வை பூச்சியமாக்கி விடுகின்றார். ஆயினும் இயேசுவின் கடுமையான வார்த்தைகள்
பேதுருவை உசுப்பி விடுகின்ற அன்பின் வார்த்தைகளாக மாறிவிடுகின்றன. பேதுரு துணிவோடும் எதிர்நோக்கு பண்போடும் நம்பிக்கையோடும் தமது போதனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே இயேசுவின் நோக்கமாகும். துணிவு மன உறுதியை கொடுக்கின்றது. எதிர்நோக்கு பண்பு உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது. நம்பிக்கையோ அனைத்து விதமான பயங்களையும் மேற்கொள்ள உதவுகின்றது. எங்களை பதட்டத்துக்கும் அங்கலாய்ப்புக்கும் இட்டு செல்லுபவை எவை என்பதை இனம் கண்டு கொள்ளுவோம். எதிர்கால பயத்தால் எங்களை முடமாக்குகின்றவை எவை என்பதை கண்டு கொள்ளுவோம். இவை அனைத்திற்கும் ஒரே ஒரு மருந்து இயேசுவே, அவரது வார்த்தைகளே, அவரில் கொள்ளும் நம்பிக்கையே ஆகும். செபம். ஆண்டவரே, எங்களுடைய இன்றைய எதிர்கால பயங்களை உம்மிலே கொள்ளும் நம்பிக்கை மூலம் வெற்றி கொள்ள அருள் தாரும். ஆமென்.